மதிய வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம எல்லாம் மீட் பண்றோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடி தகவல் செயலாக்கம் மற்றும் தொழில்நுட்பவியல்ல 6ஆம் வகுப்புடைய பாடம் 2வது பாடம் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி முதல் பாடம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம செகண்ட் லெசன் 2வது பாடம் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நமக்கு எல்லோருக்குமே இந்த வருடம் தான் பள்ளிகள்ல நம்ம கணினிய யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ அப்போ கணினி என்பது எப்படி, அதனை எவ்வாறு கையாள வேண்டும் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து பார்த்திருப்போம். கணினியினுடைய பார்ட்ஸ் அதனுடைய இதெல்லாம் வந்து கடைசி வகுப்புல நம்ம லாஸ்டா அதுதான் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கணினிய பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எங்க எல்லாம் உபயோகப்படுத்தப்படுகின்றது, அதற்குள் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், வன்பொருட்கள் என்ன, மென்பொருட்கள் என்ன, அதெல்லாமே முதல் பாடத்துல நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டோம். கரெக்டா? சோ இன்னைக்கு 2வது பாடத்துல நம்ம கணினியுடைய பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் மேம். ஆனா அந்த கணினியை எவ்வாறு கையாள வேண்டும்? இப்ப நம்ம வந்து ஒரு எவ்வளவு அழகா டெய்லியும் கார்த்தால எழுந்து குளிச்சு ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நமக்கு யூனிஃபார்ம் ஷூஸ் இப்படிதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? அதே மாதிரி கணினியையும் எவ்வாறு கையாள வேண்டும், கணினி ஆய்கூடத்தை எவ்வாறு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த கணினி ஆய்கூடத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்பது நம்மால் செய்ய இயலுமா? இயலும். சோ உங்களுக்கு இத பத்தின ஐடியாஸ் ஏதாவது இருந்தா நீங்க சாட் செஷன்ல ரிப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் என்ன தெரியும் அப்படிங்கறது எல்லாமே வந்து எனக்குமே வந்து தெரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உங்களுக்குமே வந்து நீங்க என்ன டவுட்ஸ் ஸ்டில் இதை தாண்டி என்னென்ன சந்தேகங்கள் உள்ளது என்பதை நாம் ஆராய முடியும். ஓகேவா? சோ இந்த கணினி ஆய்கூடத்தை எவ்வாறு பாதுகாப்பாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், எதற்காக நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும்? நம்மள நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அது சரியான கூற்று. கணினி ஆய்கூடத்தை ஏன் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும், அதற்கான தேவை என்ன அப்படிங்கறத தான் நம்ம இந்த பாடத்துல இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகேவா? சரி. கணினி ஆய்கூடத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துதல், அதுல நம்ம வந்து எப்படி என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சரி. இப்போ நீங்க எல்லாருமே இந்த இமேஜ்ல காட்டுற மாதிரி தான் மேக்சிமம் உங்களுடைய லேப்ஸ் இருக்கும் இல்லையா? கணினி ஆய்வகம் கம்ப்யூட்டர் லேப்ஸ்ல வந்து அழகா வந்து சி சில ஆய்க்கூடங்கள் சில லேப்ஸ்ல இந்த சிபியு ஆனது கீழே வச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த லேப்ஸ்ல இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சில ஆய்வகங்கள்ல அந்த சிபியூ வந்து கீழே நம்ம இந்த சேர் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பிளேஸ்ல வச்சிருப்பாங்க. கரெக்டா? சோ அப்போ இந்த கணினி ஆய்க்கூடத்துக்கு நம்ம இப்ப போறோம். போனா அங்க இவ்வளவு கணினிகள் இருக்கு, என் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் தேர். கரெக்டா? சோ அங்க ஒரு ஒரு லேப்ஸ்லயும் அரௌண்ட் 50 to 100 கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அத வந்து நம்மளுடைய புக்ஸ் பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள கொண்டு போய் அதுல வந்து இங்க பாருங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. சோ இந்த செட்டப் தான் நீங்க எல்லாருமே இப்ப பாத்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸ்கூல்ல எல்லாருமே நம்ம மானிட்டர் வாட்ச் பண்றது இது இந்த செட்டப்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுல பாருங்க, சேர்ஸ்க்கு கீழே சைட்ல தான் வந்து என்ன வச்சிருக்காங்க, சிபியூ வச்சிருக்காங்க. இங்க தெரியுதா இந்த காலியாக உள்ள கணினி சேர்ஸ்ல வந்து இங்க சிபியூ தெரியுதா உங்களுக்கு? சோ இந்த இடங்கள்ல தான் உங்களுடைய சிபியூஸ் நம்மளுடைய பாடசாலையில எல்லாத்துலயுமே வச்சிருப்பாங்க. சோ அது மட்டும் வச்சிருப்பாங்களா? அதனோட வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும், பிரிண்டர், ஸ்கேனர் அண்ட் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், அச்சுப்பொறிகள், வருடிகள், பல்லூடக எரிவைகள், இது மூன்றுமே இருக்கும். அச்சுப்பொறிகள் என்றால் பிரிண்டர்ஸ், வருடிகள் என்றால் ஸ்கேனர்ஸ், பல்லூடக எரிவைகள் என்றால் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். இதை அனைத்துமே வந்து என்ன வச்சிருப்பாங்க, கணினி ஆய்கூடத்துல இது எல்லாம் இங்க பாருங்க, இங்க இருக்கா
ஸ்கேனர், இங்க வச்சிருக்கிற மிஷின் தான் ஸ்கேனர். இதுல வந்து உங்களுக்கு பிரிண்டரும் இருக்கும். பல்லூடக எரிவைகள், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்னா எதற்காக உபயோகப்படுத்தக்கூடியது? அது நம்மளுடைய வால்ல ஒரு இத வந்து எல்இடி வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி பெரிய சைஸ், பிக் சைஸ்ல வந்து அந்த விடயமானது நம்மால் தெரிந்து கொள்வதற்காக உபயோகப்படுத்துவதுதான் பல்லூடக எரிவைகள். கணினி ஆய்க்கூடத்தில் உள்ள கணினிகளும் ஏனைய எல்லா சாதனங்களுமே பெறுமதி மிக்கனவை. இச்சாதனங்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அதனை புதிதாக வாங்குவதற்கோ, கொள்வனவு செய்வதற்கோ அல்லது திருத்தம் செய்வதற்கோ, கொள்வனவு அப்படின்னா பர்ச்சேஸ், புதுசா வாங்கறதுக்கு அப்படின்னு மீனிங். திருத்துவதுன்னா அதை சரி செய்வது. எனி ரிப்பேர்ஸ், அதை வந்து சரி செய்யப்படுவதற்கு, அதற்கு அதிக அளவில் பணமானது தேவைப்படும். எனவே அவற்றை கவனமாக பயன்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருத்தல் என்னது? நம்மளுடைய பொறுப்பு. ஓகேவா? சரி, கணினி ஆய்க்கூடத்தை இரண்டு வகையாக கையாள வேண்டும். ஒன்று, உங்களுடைய பாதுகாப்புக்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள். மற்றொன்று, கணினி மற்றும் ஏனைய சாதனங்களின் பாதுகாப்புக்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள். ஓகேவா? சோ இரண்டு வகைகளில் கையாள வேண்டும். ஒண்ணு வந்து நம்மளுடைய பாதுகாப்பிற்காக, இன்னொன்னு வந்து மற்றொன்று வந்து கணினி ஆய்க்கூடத்தின் பாதுகாப்பிற்காக. கைட்லைன்ஸ் ஃபார் யுவர் சேஃப்டி அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த டிவைசஸ். சரி, இந்த கைட்லைன்ஸ் என்னவெல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன், ஆக்டிவிட்டியில இதெல்லாம் வந்து கரெக்டா, இதெல்லாம் தவறா அப்படிங்கறது நான் இப்ப உங்களுக்கு கேட்க போறேன். நீங்க அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணணும் சாட் செஷன்ல. ஓகேவா? எல்லாரும் ஆன்சர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சோ கம்ப்யூட்டர் ஆய்வகத்தில், கணினி ஆய்வகத்தில் நம்மளுடைய பாதுகாப்பிற்காக கைட்லைன்ஸ் ஃபார் யுவர் சேஃப்டி, உங்களின் பாதுகாப்பு. உங்களின் பாதுகாப்புனா யார் யாரு? நம்ம தான். நாம் அனைவருமே, ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருமே நம்முடைய பாதுகாப்பிற்காக செய்யக்கூடிய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் முதலாவதாக. அதுக்கப்புறம் இரண்டாவதாக கைட்லைன்ஸ் ஃபார் த சேஃப்டி ஆஃப் த டிவைசஸ். சோ நம்மளுடைய பாதுகாப்பு, முதல்ல கணினி ஆய்வகத்திற்குள்ள போகும்போது be careful when you touch devices such as wires, sockets, they are connected to the electricity. நம்மளுடைய வீடுகள்லயே நம்ம சொல்லுவோம் அதை எல்லாமே, கரண்ட்ல வந்து விளையாட வேண்டாம், மின்னுடன் தொடுக்கப்படும் கம்பி, குதை போன்ற சாதனங்களை தொடுவதை தவிர்க்க வேண்டும். சுவிட்சஸ், அவாய்ட் எலக்ட்ரிக் ஏரியாஸ், அதாவது சுவிட்சஸ், சாக்கெட்ஸ் எதையுமே ஆசிரியரின் மேற்பார்வை இல்லாமல் தொடக்கூடாது. ஓகேவா? சுவிட்சஸ், சாக்கெட்ஸ் எல்லாம் டச் பண்ண கூடாது. அதே மாதிரி எக்ஸிட், அந்த எக்ஸிட்னு ஒரு கிரீன் கலர்ல இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு எல்லா ஆய்வகங்கள்லயுமே வச்சிருப்பாங்க. கணினி ஆய்வகம், சயின்ஸ் அறிவியல் ஆய்வகம், எல்லா இடத்துலயுமே ஒரு மனிதன் ஓடுவது போல ஒரு சிம்பல் வச்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே வச்சிருப்பாங்க எக்ஸிட். இந்த எக்ஸிட் வழி எதற்கு என்றால் ஏதேனும் அவசர தேவைகளுக்கு. ஓகேவா? அந்த அவசர தேவைகளுக்கு ஆய்க்கூடத்திலிருந்து வெளியேறும் கதவை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். should be aware of exit doors for the of the laboratory. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்விட்சஸ், சாக்கெட்ஸ், எலக்ட்ரிக் ஏரியாஸ்குள்ள நம்ம வித்தவுட் டீச்சர்ஸ் நாலேஜ் உள்ளேயே டச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கா? நம்மளுடைய எல்லா
பள்ளிகள்லேயே பொதுவாக இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய கணினி ஆய்வகத்தில் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் அப்படிங்கிற மெஷின் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிந்து வைத்திருக்கோம். தீயணைப்பு கருவி உள்ளதா என்பதை பார்த்து அது எங்கு உள்ளது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான்காவதாக, கணினி ஆய்க்கூடத்தில் ஓடி பாய்ந்து விளையாடக்கூடாது. அவாய்ட் ரன்னிங் அண்ட் பிளேயிங் இன் அவாய்ட் ரன்னிங் அண்ட் பிளேயிங் இன் இன்சைட் த கம்ப்யூட்டர் லெபார்டரி. சரி, இதெல்லாம் நம்மளுடைய பாதுகாப்பிற்காக சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க? why avoid running and playing inside the laboratory? ஏன் நாம் அதனை செய்ய வேண்டும்? ஏன் நம்ம வந்து ஓடி பிடிச்சு விளையாடக்கூடாதா? கூடாது. ஏனென்றால் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். அவாய்ட் ரன்னிங் அண்ட் பிளேயிங் இன்சைட் லேப். ஏனென்றால் நம்ம ஓடி பிடிச்சு விளையாடும் போது ஒருவர் மீது ஒருவர் முட்டிக்கொள்ளும் போதோ மோதும் போதோ கணினியின் மீது சேதாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். நம்ம லைட்டா இப்படி ஸ்கிரீன் நல்லா வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட ஃபோர்ஸா தட்டினீங்கன்னா ஸ்கிரீன் டிஸ்பிளே வந்து போயிடும். மானிட்டருடைய டிஸ்பிளே வந்து கம்ப்ளீட்டா கிராஷ் ஆயிடும். ஸோ அப்ப நம்ம வந்து அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்தாம, ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லைன்னா எங்கேயாவது லைட்டா தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா கூட அந்த கணினிக்கான சேதாரம், அதை வந்து திருத்தம் செய்வதற்காக மேற்கொள்ளக்கூடிய செலவுகள் மிகவும் அதிகமானது. ஒரு ஒரு கம்ப்யூட்டரையும் நம்ம ரிப்பேர் பண்றதுக்காக செலவு பண்ணக்கூடிய மணி அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக செலவிட வேண்டும். ஆதலால் நம்ம இந்த பிளேயிங் ரன்னிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா அங்க இருக்கக்கூடிய பொருட்களானது பாதுகாப்பாக இருக்கும். அதனால் ஏதேனும் விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். ஒருவேளை கம்ப்யூட்டர் எல்லா சிஸ்டமும் ஆன்ல இருக்கு, நம்ம ஓடி பிடிச்சு விளையாண்டு ஒருத்தர் மீது ஒருத்தர் விழுகும் போது அந்த கணினியுடைய மின்சார உராய்வு ஏற்பட்டு ஏதேனும் தீ விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக்ல இருந்து வந்து உங்களுக்கு எப்ப வேணா ஃபயர் வந்து வரலாம். ஸோ அப்போ வந்து ரொம்ப சேஃப்டியா நம்ம வந்து கையாள வேண்டும். திஸ் இஸ் கைட்லைன்ஸ் ஃபார் அவர் சேஃப்டி. நாம் என்னென்ன கணினி ஆய்வகத்தில் செய்ய வேண்டும்? எலக்ட்ரிக் ஏரியா சுவிட்சஸ் சாக்கெட்ஸ் எதுவுமே டீச்சர்ஸ் நாலேஜ் இல்லாம டச் பண்ணக்கூடாது. எக்ஸிட் டோர்ஸ் எங்க இருக்குங்கிறது கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்மா பார்த்திருக்கணும். வாய்க்கூடத்துல ஓடி பிடித்து விளையாடுவதை மிகவும் தவிர்க்க வேண்டும், செய்யவே கூடாது. இப்பொழுது சாதனங்களின் பாதுகாப்பிற்காக என்னென்ன செய்ய வேண்டும்? கைட்லைன்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சேஃப்டி. இது உங்களுக்கு எல்லாம் புரிந்ததா? புரிந்தது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. புரியலைன்னா ஒன் மோர் டைம் சொல்லித்தர சொல்லி கேளுங்க. இது எதற்கான பாதுகாப்பு? நம்மளுடைய பாதுகாப்பு பார்த்தாச்சு. திஸ் இஸ் ஃபார் த சேஃப்டி ஆஃப் டிவைசஸ். இப்போ டிவைசஸ் உடைய பாதுகாப்பிற்காக செய்யக்கூடியவை. Do not supply power to the devices without correct instructions. Not supply power. Without correct instructions. ஓகேவா? நம்ம கணினிக்கு சரியான அறிவுறுத்தல்கள் இல்லாமல் சாதனங்களுக்கு மின் வலுவை வழங்கலாகாது. ஏன்னா கரெக்டா நம்ம வந்து மானிட்டரோட மவுஸ், கீபோர்டு, சிபியு எல்லாமே சரியான முறையில் கனெக்ட் ஆகியிருக்கணும். அது கனெக்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் நாம் சுவிட்சஸ் ஆன் பண்ணணும். அதுவுமே வந்து பவர் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால், பிகாஸ் ஏதாவது வந்து
லோ வோல்டேஜ் இருந்தது அப்படின்னா கணினிகளை உபயோகப்படுத்தக்கூடியது. குறைந்த மின் வழங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைவான அழுத்தம் கொண்ட குறைவான அழுத்தம் கொண்ட வழங்கல் இருக்கும்போது நம்ம மின் வலுவை செலுத்தினால் அந்த சாதனமானது ரிப்பேர் ஆகிவிடும். ஓகேவா? சோ அதனால சரியான அறிவுறுத்தல்கள் இல்லாமல், ஆசிரியர்களின் துணை இல்லாமல் சாதனங்களுக்கு மின் வலுவை வழங்க ஆகாது. Do not supply the power to the devices. Okay. First point. ஆசிரியர்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கினாதான் சப்ளை ஆன் பண்ணணும். அடுத்தது, the laboratory and all the equipment should be kept clean and dust free. கிளீன் அண்ட் டஸ்ட் ஃப்ரீயா லேப்ஸ வச்சிருக்கணும். ஏன்? ஆய்க்கூடத்தின் எல்லா உபகரணங்களையும் தூசி படாமல் துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். தூசி இருக்கு, ஓகேவா? ஏதோ ஒரு வகையில தூசி இருக்கு. நம்ம வாட்டர், தண்ணீரை வைத்து கணினியை சுத்தப்படுத்தலாமா? நோ. அதற்கு என்று தயாரிக்கப்பட்ட கிளாத், மைக்ரோ ஃபைபர் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாதனத்தை பயன்படுத்தி தான் கணினியை சுத்தப்படுத்த வேண்டும். நம்ம நார்மலா ஒரு துணியோ பேப்பரோ எல்லாம் வச்சு என்ன பண்ணக்கூடாது? துடைக்க கூடாது. ஸோ அப்ப த லெபரட்டரி அண்ட் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ், அனைத்து வகையான மின்சார சாதனங்களையும் கவனமான முறையில் கையாள வேண்டும், தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும். அடுத்தது மூன்றாவது பாயிண்ட், all the equipment must be switched off properly after use. உபயோகப்படுத்தி முடித்ததுக்கு அப்புறம் சரியான முறையில் நிறுத்தல் செய்ய வேண்டும். பயன்படுத்திய பின்னர் எல்லா உபகரணங்களையும் உகந்தவாறு நிறுத்தல் செய்ய வேண்டும். switched off properly after use. switched off properly after use. ஓகேவா? சரியான முறையில் கரெக்டா வந்து மானிட்டர், சிபியு, ஸ்விட்ச் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் வரணும். அப்படியே ஆன்ல வச்சுட்டு வந்தா என்ன ஆகும்னா சிஸ்டம் வந்து ஸ்லீப் மோடுக்கு போகும். தட் இஸ் ஓகே. பட் சம்டைம்ஸ் யாராவது லைட்டா வந்து டச் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த சிஸ்டம் ஹீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மானிட்டர் வந்து ரன்னிங்ல இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது லைட்டா நம்மளோட கை ஃபோர்ஸா பட்டா கூட அந்த ஸ்கிரீன் வந்து கிராஷ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தை தவிர்த்து கணினியை ப்ராப்பரான சரியான முறையில் ஆஃப் பண்ணிருக்கணும். ஓகேவா? அடுத்தது, the used equipment should be placed in proper place. used equipments என்னென்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ, ஆய்க்கூடத்தில் நம்ம என்னவெல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கோமோ அதையெல்லாம் வந்து அதன் உரிய இடங்களில் வைக்க வேண்டும். இப்ப நீங்க ஏந்திருப்போம், சேரை இப்படி இழுப்போம், அப்படியே வச்சுட்டு வரக்கூடாது. அந்த சேரை கரெக்டா அதனுடைய பொசிஷன்ல உள்ள தள்ளி கொண்டு போய் வைக்கணும். மவுஸ் அண்ட் கீபோர்டு இப்படி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மவுஸ் ஆக்சுவல் பிளேஸ் இங்க கரெக்டா மவுஸ் பேட் மேல வைக்கணும்னா நம்ம கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுட்டு வரக்கூடாது. அதனை உபயோகப்படுத்திய பின்னர் எடுத்த சாதனங்கள் அனைத்தையும் சரியான இடத்தில் கரெக்டா வச்சுட்டு வரணும். பயன்படுத்திய உபகரணங்களை உரிய இடத்தில் வைக்க வேண்டும். 4வது பாயிண்ட் புரிஞ்சுதா? அடுத்தது 5வது பாயிண்ட் என்ன? footwear should be removed and placed outside the laboratory. நம்ம காலணிகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே வந்து கணினி ஆய்க்கூடத்திற்குள் இட்டு செல்லக்கூடாது, வெளியிலேயே வைக்க வேண்டும். ஏன் என்றால் அந்த இதுல இருந்து வைரஸ், தூசியை இழிவலவாக்குவதற்கு பாதணிகளை கழற்றி வைத்துவிட்டு ஆய்க்கூடத்தினுள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு அந்த நீங்க எல்லா இடத்துலயும் எங்கேயோ வெளியில இந்த சகதியில எல்லாம் நடந்து கொண்டு வந்திருந்தால் அதையெல்லாம் வந்து எடுத்து நம்ம லேபுக்குள்ள போகும்போது லேபோட வந்து கிளீன்லெஸ் வந்து கம்மியாகும். ஸோ சுத்தம் வந்து குறைந்து விடும். அதனால்
அந்த டிவைசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நாள்பட சிபியூ எல்லாம் கீழே வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தூசி எல்லாம் இருக்கும்போது நமக்கு அதை யூஸ் பண்றதுக்கு அந்த ஹேங்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? சோ அதனால ஆய்க்கூடத்திற்குள் ஸ்லிப்பர் ஃபுட்வேர்ஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. அடுத்தது அஞ்சாவது பாயிண்ட், ஆறாவது பாயிண்ட், அவாய்ட் டேக்கிங் ஃபுட்டு, வாட்டர் பாட்டில், சாப்பாடு மற்றும் குடிநீர் இதையும் ஆய்க்கூடத்திற்குள் எடுத்து செல்லக்கூடாது. தெரியாம வாட்டர் சிபியூலயோ அல்லது மானிட்டர்லயோ அல்லது கீபோர்ட்லயோ விழுந்துருது அப்படின்னா அது ஃபுல்லா ஒர்க் ஆகாம போயிடும். நம்மளுடைய மொபைல் எப்படி தண்ணியில போட்டா வேலை செய்யாதோ அதே போலத்தான் ஆய்க்கூடத்தில் கணினியில் ஏதேனும் தண்ணீர் பட்டால் அதனால் வேலை செய்ய முடியாது, அதனுடைய வேலையை நிறுத்திக் கொள்ளும். ஓகேவா? சோ அதனாலதான் ஃபுட் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட் நார்மலாவே நம்ம சாப்பிடும் போது அதுக்கு வந்து அந்த கீழே டவல் வச்சிருப்போம், அந்த டவல்ல வந்துதான் நம்ம வேஸ்ட் சாப்பிடும் போது வேஸ்ட் பண்ண ஃபுட்ஸ் வந்து அங்க இருக்கும். ஆனா லேப்ஸ்ல அந்த மாதிரி வேஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படி கீழே விழுந்தாலோ இல்ல அந்த கணினி மேல பட்டாலோ அது எல்லாமே கணினிக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, ஃபுட்டு வாட்டர் இது எல்லாமே அங்க யூஸ் பண்ண கூடாது. அடுத்தது, வைரஸ் ஸ்கேனிங் should be done when connecting external storage devices such as flash devices to the computer. அதாவது நம்ம எந்த ஒரு புதிய சாதனத்தை வந்து கொண்டு வந்து உபயோகப்படுத்தினாலும் என்ன பண்ணணும், புறத்தேக்கக சாதனங்களை வைரஸ் ஸ்கேன் பண்ணணும். புறத்தேக்கக சாதனங்களை கணினியுடன் இணைக்கும் போது நச்சுநிரல் சோதனையை செய்ய வேண்டும். வைரஸ் ஸ்கேனிங், நச்சுநிரல் சோதனை என்றால் வைரஸ் ஸ்கேனிங். புறத்தேக்கக சாதனங்கள் எதை உபயோகப்படுத்தினாலும் வைரஸ் ஸ்கேன் செய்த பின்னர் தான் அதனை உபயோகிக்க வேண்டும். அடுத்தது, இப்ப என்ன பண்ணிட்டாங்க, லெட்ஸ் ஆப்ரேட் த கம்ப்யூட்டர். எப்படி ஆப்ரேட் பண்ண போறோம், எப்படி யூஸ் பண்ண போறோம் அததான் வந்து அடுத்த பாயிண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் யுவர் சேஃப்டி அண்ட் ஃபார் டிவைஸ் சேஃப்டி ரெண்டுமே பார்த்தாச்சா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கவும். 2 டாபிக்ஸ் பார்த்திருக்கோம், ஃபார் யுவர் சேஃப்டி அண்ட் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் டிவைஸ் சேஃப்டி, அது ரெண்டும் பார்த்திருக்கோம். இப்போ ஆப்ரேட் த கம்ப்யூட்டர். ஆப்ரேட் த கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் எந்தெந்த முறைகளில் ஒரு கணினியை ஆன் பண்ணணும், கணினியை இயக்குவோம். எடுத்த உடனே நம்ம மொபைல்ல வந்து ரைட் சைட் பட்டன் கிளிக் பண்ணோடனே ஆன் ஆகிற மாதிரி கணினியும் ஆன் ஆகி விடுமா? கணினியை முறையாக இயக்குவதற்கு நாம் சிறு பிராயத்திலிருந்தே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான படிமுறைகளை நான் இங்கு கூறுகிறேன். ஒன்னு ஒன்னா சொல்லணும். We must practice to operate the computer correctly from our childhood. For that, follow the guidelines given below. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆன் ஆகிறதுக்கு என்ன தேவை, எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்லையா? முதல் பாயிண்ட் வந்து சப்ளை எலக்ட்ரிசிட்டி. முதலாவது எலக்ட்ரிசிட்டி இருக்கணும். First supply electricity to the computer by turning on the switch connected to the computer. முதலில் கணினி இணைக்கப்பட்டுள்ள ஆளியை தொழிற்படுத்தி மின் வலுவை வழங்க வேண்டும். அதாவது எல்லாம் சிபியு, மானிட்டர், கீபோர்டு எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகி நம்ம அந்த பிளக் பாயிண்ட் சிபியூல இருந்து எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய சாக்கெட்ல பின் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணணும். அது பண்ணினாதான் ஒரு கணினியானது வேலை செய்கிறதா செய்யவில்லையா என்பதை அறிய முடியும்.
இரண்டாவது பாயிண்ட், பொதுவாக எல்லா கணினி தொகுதிகளும் தடைப்படாத வலுவளங்களுடன் இணைக்கப்பட்டிருப்பின் அதை தொடக்க வேண்டும். Uninterruptible power supply, that is called UPS. எல்லா கணினியுமே யூபிஎஸ் ஓட கனெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து யூபிஎஸ் ஓட கனெக்ட் ஆயிருந்தா அதை ஆன் பண்ணணும். இஃப் த கம்ப்யூட்டர் இஸ் கனெக்டட் டு uninterrupted power supply இஸ் turn it on. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? the system unit should be switched on. என்ன பண்ணணும்? அதன் பின்னர் முறைமை அலகினை தொடங்க வேண்டும். முறைமை அலகினை ஆரம்பிக்கணும். நான்காவது, மானிட்டர் யூபிஎஸ் சிஸ்டம் யூனிட் ஆன் பண்ணணும். மானிட்டர் தெரிவிப்பியை தொடங்க வேண்டும். இது உங்களுடைய ஆய்கூட வடிவமைப்பிற்கு ஏற்ப இந்த படிமுறைகள் மாறுபடவும் செய்யலாம். ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் ஆசிரியரின் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்பவே செயற்பட வேண்டும். ஆய்கூடத்தில் சில ஆல்ரெடி நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பவர் சப்ளை சுவிட்சஸ் கீழே சிபியு கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சுவிட்சஸ் வந்து ஆன்ல இருக்கும். அப்போ நீங்க வந்து சுவிட்சஸ் போய் அகைன் ஆன் பண்ண வேண்டாம். சிபியும் ஆன்ல இருக்கும், மானிட்டர் மட்டும் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மானிட்டர் போய் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொரு லெபார்டரிக்குமே ஒவ்வொரு ஆய்வுக்கூடத்திற்குமே அதனுடைய வடிவமைப்பிற்கு ஏற்ப சில படிமுறைகள் மாறுபடலாம். எனவே ஆசிரியரின் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்பத்தான் செயற்பட வேண்டும். ஓகேவா? சோ ஆசிரியர்களின் அறிவுரை இல்லாமல் நாம் வேலை செய்யக்கூடாது. ஓகே, அடுத்தது கணினியுடைய கையாள வேண்டிய சில நடவடிக்கைகள். இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதுல நம்ம கணினியை எவ்வாறு இப்ப துவங்க வேண்டும் பார்த்தோம், ஆன் பண்றது பார்த்தோம். இப்ப ஆஃப் பண்றதுக்கு கணினியை இயக்குவோம் அப்படிங்கிறதுல ஆன் செஷன் பார்த்திருக்கோம் 4 பாயிண்ட். இதே ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது, க்ளோஸ் பண்றதுன்னா பிரயோக மென்பொருள்கள் இயங்கிக் கொண்டிருந்தால் அதனை மூட வேண்டும். Any programs we opened, close பண்ணிடணும் அதை. When we should close any programs that we have opened, we should close. Then select command button, click shutdown. நம்ம கமெண்ட் பட்டன்ல போயிட்டு ஷட் டவுன் வந்து கிளிக் பண்ணணும். அதிலிருந்து switch off the power on off button of the monitor when its screen becomes dark. Okay, switch off the power on or off button of the monitor when its screen becomes off. பணி நிறுத்தத்தின் பின்பு தெரிவிப்பியின் ஆன் ஆஃப் பொத்தானின் மூலம் அதனுடைய தொழிற்பாடை நிறுத்த வேண்டும். அதற்கு பின்னர் தடைப்படாத வலுவளங்களையும் மின்வலு வழங்கல் ஆளியையும் நிறுத்த வேண்டும். What is this தடைப்படாத மின் வழங்கல்? UPS, uninterrupted power supply. மின்வலு வழங்கல் ஆளினா வால் ஸ்விட்ச்.
ஸோ இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதை அனைத்தையும் மூட வேண்டும். அதன் பின்னர் பணி நிறுத்த கட்டளையை தெரிந்து சொடக்க வேண்டும். அதன் பின்னர் பணி நிறுத்தத்தின் பின்பு தெரிவிப்பியின் ஆன் அல்லது ஆஃப் பொத்தானின் மூலம் கொடுக்க வேண்டும். ஓகேவா? ஆன் அண்ட் ஆஃப் பொத்தானின் மூலம் என்ன பண்ணணும்? ஆஃப் பண்ணணும். தொழிற்பாட்டை நிறுத்த வேண்டும். அதற்கு பின்னர் தடைப்படாத வலுவழங்கலையும் மின் வலுவழங்கல் ஆளியையும் நிறுத்த வேண்டும். ஓகேவா? சோ இந்த செயற்பாடுகளை நாம் கணினியை உபயோகப்படுத்தும் போது செய்ய வேண்டியது. அடுத்தது கணினி ஒழுக்கவியல். லெட்ஸ் லேர்ன் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ். எல்லாத்துக்கும் சில எத்திக்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் கம்ப்யூட்டருக்கும் சில எத்திக்ஸ் உள்ளது. சோ கணினி ஒழுக்கவியல் என்றால் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். ஓகேவா? கணினியினுடைய எத்திக்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியாது. சிறுவர்களாகிய நமக்கு வீட்டிலும் பாடசாலையிலும் நித்தமும் நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் கிடைக்கும். இந்த அறிவுறுத்தல்களை என்ன சொல்வோம்? ஒழுக்கவியல் என்று சொல்வோம். அது எதற்காக தேவைப்படும்? நமக்கு நம்மளுடைய நல் வாழ்க்கைக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் உதவுவது போன்று கணினியையும் முறையாக கையாள்வதற்கு உரிய பழக்க வழக்கங்கள் உள்ளன. இதனை நாம் என்ன சொல்வோம்? கணினி ஒழுக்கவியல் என்று சொல்வோம். நமக்கு பாடசாலையிலும் வீட்டிலும் நிதமும் நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு அறிவுறுத்தல் கிடைக்கும். இது நமக்கான ஒழுக்கவியல் என்று அழைக்கப்படும். அது போன்றே நல்வாழ்க்கைக்கும் நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் அது உதவுவது போன்று கணினியையும் முறையாக நாம் கையாளுவதற்கு சில உரிய பழக்க வழக்கங்கள் உள்ளது. அதனை நாம் என்ன செய்ய வேண்டும்? கணினி ஒழுக்கவியல், கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் என்பதை கற்று அறிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? Good practices help to lead a good life. Correct? You always get advice to be a good child at home and at school. Correct? Yes. These advices are called ethics, values, or good customs. Likewise, good practices help to lead a good life. Similarly, there is a set of ethics that should be followed to the computer properly. They are identified as கம்ப்யூட்டர் எத்திக்ஸ். என்னெல்லாம் உள்ளது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். கம்ப்யூட்டர் எத்திக்ஸ்ல எவ்வளோ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 என்ன எல்லாம் அது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏனையோருக்கு தடையாக அமையாதவாறு நாம் கணினி ஆய்வுக்கூடத்தை பயன்படுத்த வேண்டும். ஏனையோரின் கணினி செயற்பாடுகளில் தலையிடக்கூடாது. தமிழ்ல முதல்ல சொல்லிடுறேன், அடுத்தது ஆங்கிலத்துல சொல்றேன். ஏனையோரின் கணினி கோப்புகளையும் ஆவணங்களையும் ரகசியமாக பார்ப்பதையும் அனுமதியின்றி பிரதி எடுப்பதையும் நாம் தவிர்க்க வேண்டும். பணத்தை செலுத்தி பெற வேண்டிய மென்பொருளை மோசடியாக பயன்படுத்தவோ நகல் செய்யவோ கூடாது. கணினி சாதனங்களை தக்க அறிவுறுத்தலின்றி பயன்படுத்தல் ஆகாது. ஆசிரியரின் ஆலோசனை இல்லாமல் கணினியில் நிரவிய எந்த செய்நிரலையும் அழித்தல் அல்லது மாற்றல் கூடாது. ஆசிரியரின் மேற்பார்வையின்றி இணையத்தை பயன்படுத்த கூடாது. ஓகே, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். We must use computers without disturbing others. கணினி ஆய்வுக்கூடத்துல நம்ம சலசலவென்று பேசவே கூடாது. யாவரையும் டிஸ்டர்ப் பண்ணாம உபயோகப்படுத்தணும். கணினி ஆய்வுக்கூடத்துல ஏனையோரை நம்ம தொந்தரவே செய்யக்கூடாது. யாருக்கும் தடை அமையாதவாறு பயன்படுத்த வேண்டும். We must avoid hacking computer activities of others. நம்மளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏதோ ஒரு கணினியில ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லயோ இல்ல ஒரு பவர் பாயிண்ட்லயோ ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நாம் நோக்கி பார்த்து அதை ஹேக் பண்ணக்கூடாது.
Software which should be used by paying money should not be fakely used or copied. பணம் கொடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய சில மென்பொருட்களை நாம் தவறான முறையில் காப்பி செய்வதோ அல்லது வேறொருவருக்கு பயன்படுத்தப்படுவதோ செய்யக்கூடாது. We must refrain from accessing computer files and articles of others without permission. ஏனையோரின் அனுமதியின்றி அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எதையும் நாம் பார்க்க கூடாது. மற்றவருக்கு தெரியாமல் நாம் அதை தவறான முறையில் எட்டி பார்க்க கூடாது. இப்ப தெரியுதா? We must not repair any computer device without proper instruction. நம்மளுடைய ஆசிரியரின் அனுமதியின்றி ஒரே நிமிஷம். ஆசிரியரின் அனுமதியின்றி எந்த ஒரு செயல்களையும் கணினியை நம்ம திருத்தம் செய்யவோ ஸ்கிரீன் ஷேர் ஆகலையே. We must not repair any computer devices without proper instruction. We should not uninstall or change or delete any programs without permission of the teacher. ஆசிரியரின் அனுமதியின்றி நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. எதையுமே நாம் என்ன செய்யக்கூடாது, தவறான முறையிலும் உபயோகப்படுத்தக்கூடாது, காப்பி செய்து கொள்ளக்கூடாது, டெலீட்டும் செய்யக்கூடாது. We must not access the internet without the supervision of teachers. ஆசிரியரின் அனுமதியின்றி இணைய செயல்களையும் நாம் செய்யக்கூடாது. சோ அப்ப இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்? கணினி ஆய்க்கூடத்தை பயன்படுத்த செல்வதற்கு முன் நம்மளுடைய சேஃப்டி பாதுகாப்பிற்காக என்னென்ன செய்ய வேண்டும், கணினியின் பாதுகாப்பிற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் பார்த்தோமா? அப்புறம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்றதுக்கு எப்படியெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டும், அதனுடைய வழிமுறைகள் என்னென்ன, ஆப்ரேட் த கம்ப்யூட்டர் அதனுடைய வழிமுறைகள் என்னென்ன, கம்ப்யூட்டருடைய எத்திக்ஸ் என்னவெல்லாம் உள்ளது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கக்கூடிய கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கா? இந்த கான்செப்ட் கிளியராக இருந்தால் இப்ப நான் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன். இதுக்கு நீங்க இந்த 8 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த 3 டாபிக்ஸ் தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர். இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லனோ அப்படின்னு சொல்லுங்க. இந்த 8 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் நீங்க சாட்ஷன்ஸ் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுங்க. Do not supply power to devices without correct instructions. Guidelines for your safety. Guidelines for the safety of the devices. Devices உடைய சேஃப்டிக்கா அல்லது நம்மளுடைய சேஃப்டிக்கா? Do not supply power to the devices. Not touch. It is supplied power to the devices. Devices உடைய சேஃப்டிக்கு தானே? ஓகே, கரெக்ட், வெரி குட். அடுத்த கேள்வி. Should be aware of the exit doors of the lab. Guidelines for your safety or guidelines for the safety of the devices. நாம் இங்கு என்னவெல்லாம் பார்த்தோமோ அதுதான் இங்கு கேள்வியாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கான விடைகளை கூறவும். Should be aware of the exit doors of the lab. Guidelines for your safety is right or guidelines for safety of the devices is right? Which one is correct? Exit door யாருக்காக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்?
நம்மளுடைய பாதுகாப்பிற்காக. எஸ், கரெக்ட். ஆன்சர்ஸ் பண்ணுங்க chat செஷன்ல அன்மியூட் பண்ணிட்டு. Footwear should be removed and placed outside the lab. Guidelines for your safety or guidelines for device safety? Which one is correct? நம்ம காலணிகளை வெளியே வைத்துவிட்டு வருவது நம்மளுடைய பாதுகாப்பிற்காகவா அல்லது கணினியின் பாதுகாப்பிற்காகவா? டிவைஸ் சேஃப்டி. வெரி குட். All the equipment must switched off properly after use. நம்மளுடைய பாதுகாப்பிற்கா கணினியின் பாதுகாப்பிற்கா? கைட்லைன்ஸ் ஃபார் த சேஃப்டி ஆஃப் நம்மளுடைய பாதுகாப்பிற்காகவா கணினியின் பாதுகாப்பிற்குன்னு சொல்றீங்களா? ஓகே, நம்ம செக் பண்ணலாம். நீங்க யாருடைய பாதுகாப்பிற்குன்னு சொல்றீங்களோ அதை செக் பண்ணுவோம். ரைட் ஆர் ராங் நம்ம லாஸ்ட்ல ஆன்சர்ஸ் கூட பார்க்கலாம். கரெக்ட். எதற்காக ப்ராப்பரா யூஸ் ஆஃப் பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க தெரியுறதா? The used equipment should be placed in the proper place. இது யாருடைய பாதுகாப்பிற்காக? என்னெல்லாம் எடுக்கிறோமோ, நான் என்ன சொன்னேன், சேர்ஸ், கீபோர்ட்ஸ், மவுஸ், சிபியு எது மூவ் பண்ணியிருந்தாலும், பிரிண்டர், ஸ்கேனர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் எதை யூஸ் பண்ணியிருந்தாலும் அதனுடைய இடத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது எதற்காக? சேஃப்டி ஆஃப் த டிவைசஸ் ஆர் அவர்ஸ்? சேஃப்டி ஆஃப் த டிவைசஸ். சரியான இடத்தில் சரியான முறையில் வைத்திருந்தால்தான் அதனுடைய அந்த சாதனமானது பாதுகாக்கப்படும். should be aware of fire extinguishers. எஸ், இது எதற்காக? தீயணைப்பு கருவி உள்ளதா இல்லையா என்பது நம்மளுடைய பாதுகாப்பிற்காக முதன்மையானதா அல்லது டிவைசஸ் உடைய பாதுகாப்பிற்கா? ஃபர்ஸ்ட், அவர்ஸ். கைட்லைன்ஸ் ஃபார் யுவர் சேஃப்டி. Avoid running and playing inside the computer laboratory. இது எதற்காக? கணினியின் பாதுகாப்பிற்கா நம்மளுடைய பாதுகாப்பிற்கா? நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் விழக்கூடாது என்பதற்காக. சேதாரம் எவ்வாறு வேண்டுமானாலும் ஏற்படலாம். Be careful when you touch devices such as wires and sockets that are connected to electricity. இப்ப இது பாருங்க, ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி டிவைஸ்க்காக பார்த்தோம். இது நம்மளுடைய சேஃப்டிக்காக. எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா என்ன ஆகும்? நமக்கு தான் ஷாக் அடிக்கும். சோ அப்போ நம்மளுடைய பாதுகாப்பிற்காக அதனை உபயோகப்படுத்த கூடாது. சோ இப்ப பார்த்த 8 கேள்விகளுமே நாம் சரியான விடையை கொடுத்திருக்கின்றோம். சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் நமக்கு வெரி கிளியரா இருக்கு. அதனாலதான் நம்மால சரியான விடையை கொடுக்க முடிந்தது. Am I right? எஸ். ஓகே, இதுல இன்னைக்கு பார்த்தது இந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட் இதுல அடுத்த கிளாஸ்ல அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேவா? சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல இத ஒரு தடவை நீங்க உங்களுடைய பாடசாலையில லேப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேட்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? எஸ். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.